எல்லா உயிருக்கும் எல்லா படைப்புக்குமான ஏக இறைவனான அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். அதிகமாக நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க இல்லையா? பாடத்தில் படிச்சிருப்போம். நம்ம முன்னோர்கள் பெரியவர்கள் சொல்லுவாங்க, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். பொதுவாக நம்ம செல்வம்னா என்ன நினைப்போம்? செல்வந்தர்கள் அப்படின்னு நினைப்போம். செல்வம்னா செல்வந்தர்கள், கோடிக்கு அதிபதி கோடீஸ்வரர்கள், லட்சத்துக்கு அதிபதி லட்சாதிபதிகள். செல்வம் அப்படி நினச்சிருப்போம். செல்வந்தர்கள்னா கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள், பணம், காசு, சொத்து, இல்லையா ஆஸ்தி, அந்தஸ்து, இப்படி இதெல்லாம் இருந்தால் தான் என்ன சொல்லுவோம்? செல்வந்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள பார்த்தா செல்வம் சொல்லுவோம். எல்லா செல்வமும் இருக்கும். அது செல்வமா அப்படின்னா அது செல்வம் இல்லை. பொருள் செல்வமாகாது, அருள் தான் செல்வம். எல்லா செல்வமும் இருக்கும். ஆனால் பணம் இருக்குது, நிறைய வசதிகள் இருக்குது, வீடு இருக்குது, தேவைகள் அனைத்தும் இருக்குது, நமக்கு உதவியாளர் இருக்கிறாங்க, பதவி இருக்குது, அதிகாரம் இருக்குது, இல்லை உணவு இருக்குது, நமக்கு தேவையான அனைத்து நம்ம விருப்பப்பட்ட உணவு எல்லாமே இருக்குது. ஆனால் ஆரோக்கியம் இல்லை. ஏதாவது பயன் தருமா? ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னால் இந்த கோடியும் பயன் தராது, லட்சமும் பயன் தராது. நம்மள இருக்க எந்த செல்வமும் பயன் தராது. பொருள் அடிப்படையான செல்வம் எதுவும் பயன் தருமா? தராது. உறவுகளும் அப்படித்தான், நட்பும் அப்படித்தான். ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னால் உறவுகள் விலகி போயிடும், நட்பு விலகி போயிடும், செல்வம் பயன் தராது, அதிகாரம் பயன் தராது, இல்லையா? எல்லாம் எதுவுமே பயன் தராதுல்ல. ஆரோக்கியம் தான் ரொம்ப அவசியமானது, முக்கியமானது. அதான் சொல்லுவாங்க, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். இப்போ நம்ம செல்வம் தான் நினச்சிருக்கோம். செல்வம்னா பொருள் அடிப்பில் செல்வம் நினச்சிருக்கோம். செல்வங்கிறது அது கிடையாது. அருள் தான் செல்வம். அருள்ன்றது ஆரோக்கியம். இறைவன் மனிதனை படைக்கும் போதே அவன் வாழுங்காலத்துக்கு, அதாவது காலத்தை வீச்சிட்டு நேரத்தை வீச்சிட்டான் இல்லையா? அந்த காலம் வரைக்கும், விதிச்ச காலம் வரைக்கும் ஆரோக்கியத்தை சேர்த்து தான் படைச்சிருக்கான். மனிதனுக்காக அந்த அகிலங்களை படைச்சு, 7 வானங்களையும் படைத்து, பூமியும் படைச்சு, அவனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்து, ஒவ்வொரு மனிதனுடைய அந்த காலம் வரைக்கும், அந்த நேரம் வரைக்கும் அவனுக்கான அனைத்து தேவைகளையும் படைச்சிட்டான்னா அதில் அனைத்து ஆரோக்கியமும் இருக்குது. ஆரோக்கியத்தோடு சேர்ந்து வாழணும். காலம் மற்றுக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா எப்படி வாழ முடியும்? நம்ம பார்த்துருக்கோம்ல, நிறையாவே உயிர் ஊசலாடிக்கிட்டே இருக்கும். உயிர் இருக்கும், ஆரோக்கியமே இருக்காது. ஏன்டா வாழணும்னு தோணும். இவங்க ஏன் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தோணும். அப்படிதானே? கூட உறவுகளோ நட்புகளோ பார்க்கும்போது எத்தனை நாளைக்கு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது, இவங்களால இவங்க வேலையை செஞ்சுக்க முடியல, நம்ம தான் அவங்களை உதவி செய்யணுமா? அது எந்த நெருக்கமாக உறவாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு அளவுக்கு மேலே என்ன செய்வோம்? வெறுத்துரும். ஏன்னா அவங்க வேலை அவங்களே செஞ்சுக்கலாம், நம்ம எவ்வளோ நாள் உதவி செய்கிறது? அப்போ ஆரோக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். நம்ம பார்த்துருப்போம் தானே, நம்ம உறவில் பார்ப்போம், குடும்பத்தில் பார்ப்போம். உடம்பு சரியில்லைன்னா 1 நாள் 2 நாள் அல்லது 1 மாதம் 2 மாதம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வைத்தியம் பண்ணி பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் நமக்கே அழுத்து போயிடும், இல்லைன்னா அவங்களுக்கு நம்மளை பற்றி அழுத்து போயிடும். எப்படி? மனசளவில் வெறும் வாயில தான் பேசுவாங்க, உள்ளுக்குள்ளே என்ன தோணும்? ஏன் வாழணும்னு தோணும், இல்லை ஏன் வாழ்கிறாங்கன்னு தோணும். அந்த அளவுக்கு அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரு நரக வேதனையாக இருக்கும். இந்த ஆரோக்கியம் எவ்வளோ அவசியங்கிறத இங்கே பார்க்கணும். அப்போ செல்வந்தர்கள் அப்படின்னா, செல்வங்கிறது பொருள் அடிப்படையானது கிடையாது, அருள் அடிப்படையானது. கோடீஸ்வரர்களோ லட்சாதிபதிகளோ செல்வந்தர் கிடையாது. நம்ம அப்படி தான் நினச்சிருக்கோம். ஏன்னா பணம் படைச்சவங்களாம் செல்வந்தர்னு சொல்லிட்டு இருக்கோம். பணம் படைச்சவங்களாம் பார்த்துட்டு அவங்களாம் அவ்வளோ செல்வம் இருக்குது, ஆரோக்கியமாக தெரியாது, அவங்களாம் அவ்வளோ செல்வம் இருக்குது, நமக்கு இல்லையேன்னு வருத்தப்படுறோம், போராமப்படுறோம். ஆனால் ஆரோக்கியங்கிறது அது அவரவருக்கானது, இறைவனுடைய பாக்கியம். அது
நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துட்ருக்கோம். இப்படி உணவின் ஆரோக்கியம், மனதின் ஆரோக்கியம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அதை விட ஒரு ரகசியமான விஷயம் இருக்குது. ஆரோக்கியத்துக்கான ரகசியம் என்ன நீங்கள் பார்க்கலாம். அப்போ இறைவன் படைக்கும் போதே மனிதனுக்கு அனைத்து தேவைகளையும் படைச்சிட்டான். ஆரோக்கியத்தை சேர்த்து தான் படைச்சிருக்கான். அவன் வாழுங்காலம் வரைக்கும் அவனுக்கான ஆரோக்கியம். எப்படி நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு வாகனத்தில் போகிறோம், ஒரு கார்லேயோ பைக்லேயோ எந்த இதில் போனாலும் சரி, நம்ம எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரக்கான பெட்ரோல் போட்டுருவோமா இல்லையா, எரிபொருள் போட்டுருவோம். அது வரைக்கும் அது பயன் தரும். ஆனால் அது கம்மியாச்சுன்னா பாதியில் நின்று போயிடும். அப்போ நமக்கான ஆரோக்கியம் எது அப்படின்னு சொன்னால், ஆரோக்கியம் தான் நமக்கு வாழ்நாள் முழுக்க தேவையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்குறோமே, நோய் நிறைய பெருகிட்டே போகுது. ஆரோக்கியம் இல்லை, நிறைய பணம் செலவு பண்ணுறோம், வைத்தியம் பார்க்குறோம், மருத்துவம் பார்க்குறோம். மருத்துவம் பெருகிட்டே போகுது, நோயும் பெருகிட்டே போகுது. நம்ம ஒன்றும் புரிஞ்சுக்காத விஷயம் என்னன்னு சொன்னால், மருத்துவம் பெருகிட்டே போகுதில்ல, அப்போ நோய் குறையினா நோய் குறையில, நோய் அதிகமாகிட்டே போகுது. இப்போ மருத்துவத்தினால நோய் அதிகமாக போகுதா, இல்லை நோயினால மருத்துவம் அதிகமாகுதான்னு தெரியல. சிந்திக்கணுமா இல்லையா? அறிவு வளர்ந்துகிட்டே போகுது, விஞ்ஞானம் வளர்ந்துகிட்டே போகுது, ஆராய்ச்சிகள் நிறைய பெருகிட்டே போகுது. அப்போ மருத்துவமனை நிறைய ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி நோயும் அதுக்கு மேலே அதை விட அதிகமாகிட்டே இருக்குது. நமக்கு நோய் ஒரு சவாலாகவும் மருத்துவம் ஒரு சாபக்கேடாகவும் மாறிட்டே போச்சு. இப்போ நம்மளோட ஆரோக்கியம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும், சிந்திக்கணும், உணரணும். அப்போ வேதம் படிக்கும்போது நமக்கு நினைவூட்டப்படும். வேதம் நினைவூட்டு நல்லுபதேசம். அத்தியாயம் 25:47. அவன்தான் உங்களுக்கு இரவை ஆடையாகவும் நித்திரை இழப்பாறுதலாகவும் ஆக்கியிருக்கின்றான். அவன்தான், யார் உங்களை படைத்தானோ, யார் உங்களுக்காக அந்த அகிலங்களை படைத்தானோ, அவன்தான் உங்களுக்கு இரவை ஆடையாகவும் நித்திரையை இழப்பாறுதலாகவும் ஆக்கியிருக்கின்றான். இன்னும் அவனே பகலை தேவைகளுக்கும் ஆக்கியிருக்கிறான். இரவு பகல் மாறி மாறி வருது. பகல் நம்ம நிறைய வேலை செய்கிறோம், நிறைய உழைக்கிறோம், தேவைகள் நிறைவேறுது இல்லையா? எதை தேடி போகிறோம்? பொருளை தேடி போகிறோம், அறிவை தேடி போகிறோம். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? ஏதோ உணவு சாப்பிட்டே இருக்கோம். நல்லா சத்தான உணவு சாப்பிட்றோம், மருந்துகள் சாப்பிட்றோம். காலையில் எழுந்தோன்னா டீயில் ஆரம்பிச்சு, பெட் காஃபியில் ஆரம்பித்து இரவு முடிகிற வரைக்கும் ஏதாவது சாப்பிட்டே இருக்கும். ஆனாலும் உடம்பு என்ன ஆகுது? டயர்டாயிருது. இப்படி தானே? உடம்பு டயர்டாகுதா இல்லையா? உடம்பு அழுத்து போகுது, சோர்ந்து போகுது, ஆரோக்கியம் இல்லாமல் போகுது. கொஞ்சம் படுத்தா நல்லா இருக்குமேன்னு தோணுது. தூங்கணும் இல்லையா? ஓய்வு எடுக்கணும்னு தோணுது. நமக்கு ஓய்வுனா என்னன்னு தெரியல. உறக்கம்னா தெரியும், தூங்கணும்னு தெரியும், ஓய்வுனா என்னன்னு தெரியல. இங்கே ஓய்வும் உறக்கம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. என்னன்னு சொல்கிறேன், அவன் தான் உங்களுக்கு இரவை ஆடையாகும். ஆடைனா என்ன? ஆடைனா உங்களை மறைத்துக் கொள்வதற்கு, மானத்தை மறைத்துக் கொள்வதற்கு, மனதை பாதுகாத்துக் கொள்வது ஆடை. இரவு உங்களுக்கு ஒரு ஆடைன்னு சொல்கிறான். பகலில் பார்வை கெட்டு போகுது, எண்ணம் கெட்டு போகுது, செயல் கெட்டு போகுது, இப்படிதானே? ஒழுக்கம் கெட்டு போகுது, மனம் அலக்கழிக்கப்படுது. அந்த மனம் எப்போ அது பாதுகாக்கப்படுதுன்னா, இரவில் தான் பாதுகாக்கப்படுது. இரவு உங்களுக்கு ஒரு ஆடையாக இருக்குங்கிறான். உங்களை பாதுகாக்கக்கூடியதாகும், கண்ணியப்படுத்தக்கூடியதாகும், பார்வையும் எண்ணங்களையும் பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்குது. நித்திரை இழப்பாறுதலாகவும் சொல்கிறான். பகல் நிறைய உழைச்சி களைச்சி போயிட்டீங்க, கொஞ்சம் இழப்பாருங்கிறான். பகலில் உழைச்சி களைச்சி போயாச்சு, இப்போ இழப்பாருங்க, ஓய்வெடுங்க. இரவு நமக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம இரவு நினச்சிருக்கோம், நைட்டு 12 மணி இரவு நினச்சிருக்கோம். பகல்லாம் தெரியுது, விடிஞ்ச உடனே எஞ்சி போயிடணும், அறிவை தேடியும் பொருளை தேடியும் வீடுக்கு விளையாட்டுக்கும் போயிடணும். இரவு ஆச்சுன்னா இரவு நமக்கு தெரியல. இப்போ தானே மணி 11 தானே ஆகுது, 12 தானே ஆகுது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இரவு போல ரெண்டாக பிரிச்சிருக்கான் இறைவன். இது கருப்பு வெள்ளை இருக்கா இல்லையா? சூரியன் உதயமான பகல், சூரியன் அஸ்தமான இரவு. இது மனிதனை தவிர எல்லா உயிரினத்துக்கும் தெரியும். மனிதனை தவிர எல்லா உயிரினத்துக்கும் தெரியும். சூரியன் உதிச்சா கோழி கூவும், இந்த சூரியன் உதிக்கிற முறையே. அப்புறம் பறவைகள்லாம் இறை தேடி போவோம், கால்நடைகள்லாம் இறை தேடி போவோம். சூரியன் அஸ்தமாச்சும் எல்லாம் அது கூண்டுக்குள்ளே வந்துடும். அதோடைய கோவுக்குள்ளேயும் கூண்டுக்குள்ளேயும் அதோடைய இருப்பிடத்துக்கு வந்துடும். ஆனால் மனிதனுக்கு மட்டும் இரவு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பொருள் மட்டுமே கண்ணுக்கு தெரியுது, அறிவு மட்டுமே கண்ணுக்கு தெரியுது. இன்னும் எவ்வளோ சம்பாதிக்கலாம், இன்னும் எவ்வளோ சம்பாதிக்கலாம் சொல்லுவாங்களே. கண்ணுக்கு விளக்கணையை ஊற்றிட்டு பாப்பாம்பா வேலைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இப்போல்லாம் ஐடி கம்பெனியில் கண்ணில் ஒரு ட்ராப் போட்டு தான் வேலை பார்க்குறாங்க. அந்தளவுக்கு இரவுடைய பாக்கியம் தெரியல, இரவுடைய ரகசியம் தெரியல. இன்றைக்கி நம்ம தான் ஆரோக்கியத்துடைய ரகசியமே இரவில் தான் இருக்குது.
அத்தியாயம் 10ல் 67. அத்தியாயம் 10ல் 67. நீங்கள் அதில் சுகம் பெறுவதற்காக, நீங்கள் அதில் சுகம் எதில்? குரானை படிக்கும்போது நிதானமாக கவனமாக சிந்தனையோடு படிக்கணும். நம்ம ஒவ்வொரு கிளாஸ் நிறைய வசனங்கள் படிக்கிறோம், நிறைய ஆயத்து படிக்கிறோம். எந்த இமாம்களும் அப்படி சொல்லித்தர மாட்டாங்க. எந்த மசூதிலையும் எந்த இமாம்களும் இப்படி சொல்லித்தராங்களானா இல்லை. கடகடன்னு ஓதுவாங்க. என்ன வரும் நமக்கும் புரியாது, அவங்களுக்கும் புரியாது. இறைவன் வேதத்தில் சொல்கிறான், குரானில் சொல்கிறான், குர்ஆனை நிறுத்தி நிதானமாக தெளிவாக ஓதுவீராக, சிந்திப்பீராக, உணர்வீராக அப்படிங்கிறான். இது அவங்களுக்கு தெரியும் தானே, இமாம்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்களா? அவங்களே அதை சொல்கிறது இல்லை. இப்போ இந்த ரம்ஜான் டைமில் திராவியா தொழு வைப்பாங்க, நல்லா தெரியும். 20 ரக்காயத்து, ஒரு நாளைக்கு 20 ரக்காயத்து, 8 ரக்காயத்து, அது ஒரு குழப்பம் இருந்துச்சு, அது வேறு விஷயம். ஆனால் அதில் ஓதுவாங்க பார்த்தீங்களா, ஓதுடுவாங்க, உணர மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க. அந்த குர்ஆனை முழுக்க நம்ம 28 நாளில் 30 நாளில் முடிச்சிடணும்னு சொல்லி கடன் ஓதுவாங்க. இது இறைவனை கேலி குத்தாக்குறது, வேதத்தை கேலி குத்தாக்குறது, நபியை கேலி குத்தாக்குறது. நபி ஓதிருப்பாங்களா? யார்ட்டாச்சும் கேட்டு பார்க்கணும். நபி இப்படி தான் சொல்லியிருப்பாங்களா? தூதர் இப்படி தான் சொல்லியிருப்பாங்களா? கடன்னு ஓதி சொல்லியிருப்பாங்களா? அல்ல மனிதர்களுக்கு நிறுத்தி நிதானமாக புரிய வச்சுருப்பாங்களா? தெளிவுபடுத்தியிருப்பாங்களா? இப்போ இந்த வேதம் படிக்கும்போது நிறுத்தி நிதானமாக தெளிவாக உணரணுங்கிறது. உணர்ந்து நான் ஓதக்கூடாது, உணரணும். ஓதுனா மந்திரம், உணர்ந்தா வேதம், குரான் பிரித்தறிதல். சரி, இப்போ நம்ம 10:67, நீங்கள் அதில் சுகம் பெறுவதற்காக, அதில் எதில்? இரவையும், இரவில் சுகம் இருக்குங்கிறான், அமைதி இருக்குங்கிறான். இரவில் தான் உங்களுக்கு சுகம் இருக்குது, அமைதி இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, பாதுகாப்பும் இருக்குது இல்லையா? நீங்கள் அதில் சுகம் பெறுவதற்காக இரவையும் பார்ப்பதற்கு பகலையும் உங்களுக்காக அவனே உண்டாக்கினான். இறைவனுக்கு இரவு பகலாம் தேவையில்லை, வானங்க பூமியில் எதுவும் தேவையில்லை, படைத்ததெல்லாம் மனிதனுக்காக தான். அப்போ சுகம் எங்கே இருக்குது அப்படின்னா இரவில் தான் இருக்குங்கிறான். பகலில் சுகம் இருக்கா? நமக்கே தெரியும் தானே, பகலில் சுகம் இருக்கா? பதட்டம் இருக்குது, பயம் இருக்குது, யோசனைகள் இருக்குது, உடல் உழைப்பு இருக்குது, களைப்பு இருக்குது, சுகம் இல்லை. சுகம் நமக்கு தெரியும், எப்படா இரவு வரும்னு காத்துட்ருப்போம். ஏன்டா விடியுதுன்னு தோணுதா இல்லையா? ஏன்டா விடியுது, கொஞ்சம் என்ன தூங்கியிருக்கலாமே. ஏன்னா அந்த சுகம் இருக்கல. எழுப்பிவிட்டால் தெரியும். எத்தனை பேர் எழுப்பிடுவாங்க, இந்த வாரம் எந்திரிக்கல, இந்த வாரம் எந்திரிக்கிறேன். பிள்ளைங்க அதுக்கு மேலே, பெரியவங்களும் அப்படி தான், ஆண்களும் அப்படி தான். பெண்கள் வேகமாக எழுந்துச்சுவாங்க கடமை செய்கிறதுக்கு. எழுப்பிவிட்டால் யாரும் எந்திரிக்க மாட்டோம். ஏன்னா அதில் ஒரு சுகம் இருக்குது, இருக்கா இல்லையா? அப்போ இரவில் தான் சுகம் இருக்குது, அமைதி இருக்குது, நிம்மதி இருக்குது, சமாதானம் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, எல்லாம் இரவில் தான் இருக்குது. இரவு தான் மனிதனை வாழ வைக்கும், உயிரோட்டம் அதிகமாகும். பகலில் உயிரோட்டம் குறைஞ்சிக்கிட்டே போகும். இரவு தானே மனிதனை வாழ வைக்குது. இரவில் தூங்குற மாதிரி தெரியுது, எல்லாரும் தூங்கிறோம், இரவில் எல்லாம் தூங்கிறோம்னு நினைக்கிறோம். இரவில் தான் மனிதன் வாழ்கிறான். அந்த ஆன்மா வாழுது, உயிரோட்டம் அதிகமாகுது, உடல் ஆரோக்கியம் பெறுது. பகலில் தேய்மான உடல் உறுப்புகள்லாம் இரவுலாம் புதுப்பிக்கப்படுது, புதுசாக படைக்கப்படுது. அப்போ நீங்கள் அதில் சுகம் பெறுவதற்காக இரவையும் பார்ப்பதற்கு பகலையும் உங்களுக்காக அவனே உண்டாக்கினான். இறைவனுடைய அத்தாட்சிகளை பார்ப்பதற்கு, இறைவனை உணர்றதுக்கு, தியானிக்கிறதுக்கு பகலையும் அவனே உண்டாக்கினான். நிச்சயமாக இதில் செவியேறும் மக்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன. செவியர் மேன இந்த காலம் வாங்குதில்லை, உள்ளுணர்வா செவியேறும் மக்களுக்கு அகத்தில் அத்தாட்சிகள் இருக்குங்கிறான். இரவு பகல் மாறி மாறுதல் அத்தாட்சி இருக்குது. இப்போ தூக்கம் எவ்வளோ அவசியமானது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. தூக்கம் இல்லைன்னு என்ன ஆகும்? காலையில் எழுந்தோன்னே படபடக்கும், மனசு படபடக்கும், இதயம் படபடக்குது, மூச்சு வாங்குது, இரத்த கொதிப்பு அதிகமாகிடும், நுரையீரல் பாதிக்கும், ஒவ்வொரு உறுப்பாக பாதிக்கும். தூக்கம் மட்டும் இல்லை, ஒரு நாள் இல்லை 2 நாள் தூக்கம் இல்லைன்னு சொன்னால் அதனால நினச்சிவாங்க கோவம் வருது, அதிகமாக எரிச்சல் வருது, குழப்பமாக இருக்குது, பயமாக இருக்குது, இதெல்லாம் என்ன செய்யறோம்? தூக்கம் அதிகம் இல்லைன்னு அப்படி தான் இருக்கா இல்லையா? சரியாக தூங்கலைன்னா அன்றைக்கி அவங்க காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எரிச்சலோடு எந்திரிப்பாங்க, ஒரு பதட்டமாக இருக்கும், பயமாக இருக்கும், யாரை கண்டாலும் கோவப்பட தோணும், யார் எது சொன்னாலும் புரியாது, போதையில் இருக்க மாதிரியே இருக்கும். தூக்கம் இல்லைன்னா போதையில் இருக்க மாதிரி இருக்குமா இல்லையா? இல்லை 2 தெரியும். ஒரு தூக்கம் எவ்வளோ அவசியமானது நமக்கு வேதம் எப்படி அறிவிக்குன்னு பாருங்க.
அத்தியாயம் 27:86. குர்ஆன் படிக்கும்போது அதுக்கு முன்னாடி வசனமும் பின்னாடி வசனமும் படிக்கணும், சிந்திக்கணும். ஓதக்கூடாது. திருப்பி திருப்பி சொல்கிறோம், ஓதக்கூடாது. குர்ஆன் ஓதக்கூடாது. ஓதுனா புண்ணியம் கிடையாது. வேதம் புனிதமானது தான் உணரும் போது. குர்ஆன் படித்தா புண்ணியம் தான் உணர்ந்து கடைப்பிடிக்கும் போது. ஓதுனா புண்ணியம் கிடையாது. குர்ஆனும் புண்ணியமும் கிடையாது, புனிதமும் கிடையாது. எப்போ அது உணரும் போது, கடைப்பிடிக்கும் போது தான் புனிதமும் புண்ணியமும். அப்போ இறைவன் நம்ம கண்ணியப்படுத்துகிறோம், அப்போ தான் நம்ம நபியை பின்பற்றோம்னு அர்த்தம். சரி, 27:86. நிச்சயமாக நாமே இரவை அதில் அவர்கள் ஓய்ந்திருப்பதற்காக, நிச்சயமாக நாமே இரவை அதில் அவர்கள், யார்? நம்மளதான் சொல்கிற இறைவன், மனிதர்கள் ஓய்ந்திருப்பதற்காகவும் பகலை வெளிச்சமாகவும் ஆக்கியுள்ளோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? கவனிக்கலையான்னு கேட்குறான். சிந்திச்சு பார்க்கலையா? நம்பிக்கொண்ட மக்களுக்கு நிச்சயமாக இதில் தெளிவான சான்றுகள் இருக்கின்றன. யார் இறைவன் மீதும் இறுதி நாள் மீது நம்பிக்கொண்டிருக்காங்களோ, இம்மை மீது மறுமை மீது நம்பிக்கொண்டிருக்காங்களோ, பாவ புண்ணியத்து மீது நம்பிக்கொண்டிருக்காங்களோ, வானவர் மீது நம்பிக்கொண்டிருக்கிறாங்களோ, வேதத்து மீது நம்பிக்கொண்டிருக்கிறாங்களோ, தூதர் மீது நம்பிக்கொண்டிருக்கிறாங்களோ, உணர்வு மீது நம்பிக்கொண்டிருக்காங்களோ, அவர்களுக்கு இதில் அத்தாட்சிகள் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்குது. எதன் மீது இருக்குது நம்பிக்கை? அறிவு மீது இருக்குது, பொருள் மீது இருக்குது, மூட நம்பிக்கை மீது இருக்குது. நம்பிக்கை பலவிதம். அதில் இறை நம்பிக்கைன்னா தெரியுமா? அதுதான் முக்கியமாக இருக்குது. இறை நம்பிக்கைனா இறைவன் மீது, பார்க்காத இறைவன் மீது, நான் பார்க்காத மறுமையின் மீது, அந்த பார்க்காத மனதின் மீதும் உயிர் மீதும், அதன் மீது நம்பிக்கை. அதுதான் உண்மையான நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாத மனிதரே கிடையாது. நம்பிக்கை இருக்குது எல்லாத்துக்கும். எல்லாத்துக்கும் அறிவு, பொருள், மனிதர்கள், மூட நம்பிக்கை, சடங்கு, எல்லாத்துக்குமே நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை உண்மையாக இருக்கா, நன்மையாக இருக்கான்னு பார்க்கணும். அதனால் 27:86, நிச்சயமாக நாமே இரவை அதில் அவர்கள் ஓய்ந்திருப்பதற்காகவும் பகலை வெளிச்சமாகவும் ஆக்கியுள்ளோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? நம்பிக்கொண்ட மக்கள் நிச்சயமாக இதில் அத்தாட்சி இருக்கின்றது. பகல் அப்படிங்கிறது சோதனையாக இருக்குது. வரம் மீறாமல் இருக்கிறதுக்காக, இடம் மோசம் செய்யாமல் இருக்கிறதுக்காக, நியாயத்தை பின்பற்றுவதற்காக, நன்மையை சம்பாதிக்கிறதுக்காக, உண்மையாக வாழ்கிறதுக்காக இந்த பகல் ஒரு சோதனையாக இருக்குது. பகலில் தேவைகள் இருக்குல்ல, இந்த தேவைகள்லாம் அழகிய சிலோடர் யார் அப்படிங்கிறான். உங்களில் படைப்பு நோக்கம் என்ன? உங்களில் அழகிய சிலோடர் யார்? செயலால் அழகானவர் யார்? இப்போ மனிதர்கிடையில் பொருள் ஈட்டும் போதோ, மனிதர்கிடையில் நீங்கள் எதை செஞ்சாலும் சரி, அழகிய சிலோடு இருக்கீங்களா? நியாய உணர்வோடு இருக்கீங்களா? உள்ளட்சத்தோடு இருக்கீங்களா? பயபக்தியோடு இருக்கீங்களா? மறுமைக்கு பயப்படுறீங்களா? நியாயத்திற்கு பயப்படுறீங்களா? இதுதான் சோதனையாக இருக்குது. பார்வையில் சோதனை இருக்குது, எண்ணங்களில் சோதனை இருக்குது, செயலில் இருக்குது. இப்போ பகல் வந்துட்டாலே ஒரு பயம் வருது, பயப்படணும். ஆனால் பகல் வந்து நினைச்சோம் சந்தோஷப்படுறோம், ரொம்ப வேடிக்கை விளையாட்டில் இருக்குன்னு நினைக்கிறோம். பகல் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறோம். பகல் ஒரு சோதனை. ஆனால் இரவு தேவையில்லை. இரவு நம்ம இரவுட்ட பொறுப்பை படிச்சிடறோம். அவன் நம்ம பொறுப்பேற்றுக்கிறான். அப்போ நமக்கு எந்த தேவையும் இருக்கிறது இல்லை, அப்படிதானே? பகல் எப்படி காலேருந்து ராத்திரி வரைக்கும் பெட் காப்பிலேருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிட்டே இருக்கோம், ஆனால் எனர்ஜி குறையுது. இரவில் எந்த தேவையும் இருக்க மாட்டேங்குது. தண்ணி தாகம் இல்லை, பசி இல்லை, அதே மனசு அமைதியாக இருக்குது, நல்ல ஒரு தூக்கம் வருது, நிம்மதி வருது இல்லையா? பகல் பொழுது போக முடியுமாறுது, அப்படி பொழுது போகலை, டைம் பாஸ் பண்ணுறோம். இரவில் கண்ணமிக்கிறதுல பிடிச்சிருதா இல்லையா? எவ்வளோ பாக்கியமானது பாருங்கள். எந்த சிரமமும் இல்லாமல், எந்த தேவையும் இல்லாமல், உழைப்பு இல்லாமல், களைப்பு இல்லாமல், எந்த உணவு தேவையும் எதுவுமே இல்லாமல் கண் இமைக்கிற நேரத்தில் நல்ல ஆரோக்கியமாக காலை எந்திரிக்கிறோமா இல்லையா? அப்போ இரவுடைய பாக்கியம் நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? 17:12, மேலும் இரவையும் பகலையும் நாம் 2 அத்தாட்சிகளாக ஆக்கியுள்ளோம். இரவையும் பகலையும் 2 ஆதாரங்களாக, 2 அத்தாட்சிகளாக ஆக்கியுள்ளோம். பின்னர் இருளின் அத்தாட்சியை மங்கிட செய்தோம், ஒளியின் அத்தாட்சியை பிரகாசமாக்கினோம். பகலை கொண்டு இரவு மூடுறேங்கிறான் இல்லையா? உங்களுடைய இறைவனுடைய அருள்கொடை நீங்கள் தேடிக்கொள்வதற்காகவும், காலங்களை கணிக்கவும், இன்னும் நீங்கள் கவனித்து ஆய்வதற்காகவும், மேலும் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவான விவரித்திருக்கின்றோம். இந்த வேதத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக விவரித்திருக்கேங்கிறான். இரவு பகலும் 2 அத்தாட்சிங்கிறான். பார்க்க வேண்டாமா? ஆதாரங்கள் பார்க்க வேண்டாமா? பகலில் நமக்கு ஐப்புலன் எப்படி இருக்குது? பார்வை, எண்ணம், ஒரே பகலில் செவிய எரிச்சலாக இருக்குது இல்லையா?
பார்வை தவறுது, எண்ணம் தவறுது. ஆனால் இரவு ஆச்சுன்னா பார்வை அப்படியே மங்கிடுது, அமைதி கிடைக்குது. காதுக்கு என்ன செய்யணும், இறைச்சல் இருக்கக்கூடாது, ஒரு அமைதி வேணும். ஐப்புலனுக்கு அமைதி வேணும், மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடாது, ரொம்ப யோசிக்கக்கூடாது. என்ன நம்ம ஓய்வு எடுக்கிறப்பெல்லாம் செய்யறது தெரியுமா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், ஓய்வு எடுக்கிறப்ப என்ன செய்கிறோம், ஃபோன் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறோம். அந்த ஃபோனை வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம், அப்படி தானே? அது ஓய்வு கிடையாது. ஐப்புலனுக்கும் ஓய்வு கொடுக்கணும். எப்படி? பார்வை, செவி இருக்கிறது, அப்புறம் உடல் உறுப்புகள், அப்புறம் மூளைக்கு யோசனை, இது எல்லாத்துக்கும் ஓய்வு கொடுக்கும். அதான் ஓய்வு. அமைதியாக இப்போ படுக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு. கண்ணை மூடி படுக்கும்போது அந்த ஓய்வு எடுக்கும்போது உறக்கமே வரும். ஆனால் என்ன செய்கிறோம், தூக்கம் வரலன்னு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு அது இன்னும் கொஞ்சம் எதாவது பார்த்துக்கிட்டே இருக்கணும். தூக்கம் வரல, அதனால் கொஞ்சம் ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் பாட்டு கேட்டுட்ருக்கேன், ஏதாச்சும் கேம் விளையாண்டுட்ருக்கேன், சரிமா இல்லையா? தூக்கம் வரணும்னா ஓய்வு எடுக்கணும். ஓய்வு எடுக்காமல் உறக்கம் கிடையாது. ஓய்வு உறக்கம் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஓய்வு இல்லாமல் உறக்கம் கிடையாது. ஓய்வில் தான் அமைதி கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். 28 71 72 73 அத்தியாயம் 28 71 73 வரைக்கும். நீர் கூர்வீராக, இங்கே வேதம் படிக்கும் சொன்னால் இறைவன் கூர்வீராக, நான் கேட்பீராகன்னு அர்த்தம். நீர் கேட்பீராக. இறுதி நாள் வரை அல்லாஹ் உங்கள் மீது இரவை நிரந்தரமாக இருக்கும்படி செய்துவிட்டால் உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியவன் அல்லாஹ்வை என்று இறைவன் உண்டா என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? பார்த்தீர்களான்னு கேட்குறான். நீங்கள் செவியேற்க வேண்டாமா? இறுதி நாள் வரைக்கும் இரவை உங்களை மீது நிரந்தரமாக்கிட்டான். பகல் வரல, இரவு மட்டுமே இருக்குது. எப்படி இருக்கும், வாழ முடியும்? சிந்திச்சு பார்க்கணும்ல. எத்தனை பேர் கோமாவில் இருப்பாங்க, இரவு மட்டுமே இருக்கும், பகல் இருக்காது, அவங்கள்ட்ட உழைப்பு இருக்காது, தேவைகள் இருக்காது. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் காட்டுறான், சில அத்தாட்சிகள் காட்டுறான். சில பேர் தூங்கிட்டே இருப்பாங்க, எந்திரிக்க முடியாது, நோயில் இருப்பாங்க. அப்போ இரவே நிரந்தரம் ஆகிட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டது யாருன்னு கேட்குறான். அந்த வெளிச்சத்தில் உங்களுக்கு கொண்டது யார்? அதே மாதிரி இறுதி நாள் வரை உங்கள் மீது அல்லாஹ் பகல் நிரந்தரமாக இருக்கும்படி செய்து விட்டார். பகலே இருக்குது, உழைப்பும் கலைப்புமே இருக்குது, ஓய்வே இல்லை, உறக்கமே இல்லை, எப்படி இருக்கும், வாழ முடியுமா? எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, எனக்கு கொஞ்சம் நான் தூங்கி வச்சுருந்தேன், எனக்கு இந்த வியாபாரம் வேண்டாம், இந்த பொருள் வேண்டாம் சொன்னதில்லை, ஒரு 4 நாள் 5 நாள் தூங்கவே இல்லை, தூக்கமே வரல, என்ன செய்வோம்? நீ தூக்கத்தை விலை கொடுத்து வாங்கலாம்னு நினைக்கிறோம். இப்படி தூக்க மாத்திரை போட்டுட்டு 4 மாத்திரை போடலாம், 8 மாத்திரை போடனா ஒரேதாக தூங்கிடுவோம், அப்படி தானே? அதுவும் பயம் தானே? அப்படி தூக்க மாத்திரை என்ன ஆகும், நரம்பு தளர்ச்சி உண்டாயிரும். தூக்கம் இல்லானே நரம்பு தளர்ச்சி உண்டாகும், இதயம் படபடக்கும், உறுப்புகள்லாம் பாதிக்கும். இந்த நோயாளி ஆகிட்டோம்னு ஒரு போதையில் இருக்க மாதிரியே இருக்கும். இப்போ தூக்கம் எவ்வளோ அவசியமானது புரிஞ்சுக்கணும். தூக்கம் எப்போ ஆரம்பிக்குது? சூரியன் அஸ்தமானதுக்கப்புறம் ஆரம்பிக்குது. சூரியன் அஸ்தமான ஓய்வுக்கு போயிடணும், அப்புறம் உறக்கத்துக்கு போகணும். நேராக உறக்கத்துக்கு போயிடுறேன். எப்போ? நைட்டு 12 மணிக்கு அப்படியே அழுத்து போன மாதிரி வியாபாரம் பண்ணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு களைச்சி உழைச்சி போயிட்டு சாப்பிட்டோன்னா அப்படியே படுத்துறோம். 11 12 மணிக்கு படுக்கிறோம். எல்லா உறுப்பும் பாதிச்சிடும் இல்லையா? இப்போ இறுதி நாள் வரை உங்கள் மீது அல்லாஹ் பகலை நிரந்தரமாக இருக்கும்படி செய்துவிட்டால் அதில் ஓய்வு பெறும் பொருட்டு உங்களுக்கு இரவை கொண்டு வரக்கூடியவன் அல்லாஹ் என்று இறைவன் உண்டா என்பதை பார்த்தீர்களா? நீங்கள் கவனிக்க வேண்டாமா என்று கூறுவீராக, கேட்பீரா என்றான். கேளுங்க அப்படின்றான். இன்னும் அவன் தன் அருள்கொடையினால் உங்களுக்கு இரவையும் பகலையும் உண்டாக்கினான். தன் அருள்கொடையினால் இருக்கிறான். இரவும் பகலும் உங்களுக்கு அருள்கொடை அப்படின்னு அர்த்தம். எண்ணில் அடங்காது. எத்தனை பேர் வேணால் தூங்கலாம், எத்தனை பேர் வேணால் முடிச்சிருக்கலாம். பகல் எத்தனை பேர் உழைச்சாலும் மற்றவங்களுக்கு குறையாதானே? இரவில் எத்தனை பேர் தூங்கலாம், மற்றவங்களுக்கு குறையாதானே? இல்லைப்பா நீ கொஞ்சம் எந்திரிங்க நான் தூங்கணும்னு சொல்ல முடியுமா? இடம் பத்தலாம் சொல்லலாம், இரவு பத்தாப்பான்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் நவந்து போங்க நான் தூங்கணும்னு சொன்னால் இடம் பத்தலை அதனால் எதிரிக்க சொல்லலாம். இரவு பத்தாது நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா எங்களுக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? பகலை நீங்கள் நிப்பாட்டிங்க, உழைப்பை நிப்பாட்டிங்க, தேவை நிப்பாட்டிங்க, எங்களுக்கு உழைக்க வேண்டியதுன்னு சொல்ல முடியுமா? அது பொருள் கிடையாது, அருள். அது எத்தனை பேரும் உழைக்கலாம். கடலில் எத்தனை மீன்கள் இருக்குது, வானத்தில் எத்தனை பறவைகள் பறக்குது, எதுக்கு எந்த இடத்துலையும் கிடையாது. அது அருளுங்கிறான். பொருள் தான் எண்ணிக்கையில் அடங்கும். அருள் எண்ணிக்கையில் அடங்காது, அளவுக்குள்ளே வராது. இன்னும் அவன் தன் அருள் கொடையினால் உங்களுக்கு இரவையும் பகலையும் உண்டாக்கினார். நீங்கள் அது ஓய்வு பெறும் பொருட்டு நீங்கள் அதில் அவன் அருளை தேடும் பொருட்டு நன்றி செலுத்துவீர்களாக. நன்றி செலுத்தினா என்ன? தேங்க்ஸ் சொல்கிறது கிடையாது. நன்றி செலுத்துதுன்னா அவன் படைச்சதை அதுபடி இயற்கையோடு ஒன்றி வாழ்றோம். இரவை சரியாக பயன்படுத்தினா நன்றி செலுத்துன்னு அர்த்தம்.
பகலை சரியாக பயன்படுத்தா நன்றி செலுத்துன்னு அர்த்தம். உணர்வை சரியாக பயன்படுத்தா நன்றியோடு இருக்குன்னு அர்த்தம். உறவுகளை சரியாக பயன்படுத்தா நன்றியோடு இருக்குன்னு அர்த்தம். பயன்பாட்டில் தான் இருக்குது. நான் வெறும் தேங்க்ஸ் சொல்லிட்டேன், இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு வெறும் வார்த்தைகள் முடிச்சிடக்கூடாது. வாழ்க்கையாக மாறினது உணர்வாக இருக்கும். அப்போ இரவு வந்துருச்சா, இரவுடைய பாக்கியத்தை நம்ம போகிறோம். பகல பாக்கியத்தை தொலைச்சிட்டோம், ஆரோக்கியத்தை இழந்துட்டோம், உணர்வை இழந்துட்டோம், உணர்ச்சியிலேயே வாழ்ந்துட்டுருக்கோம். இரவில் தான் உணர்வு பெற போகிறோம், பாக்கியத்தை அடைய போகிறோம், அமைதி அடைய போகிறோம், நிம்மதி அடைய போகிறோம். அப்போ எவ்வளோ வேகமாக எந்திரிக்கணும், எவ்வளோ வேகமாக போகணும் அந்த இரவுக்கு. 78 9 10 11 ஓகே. 78 9. மேலும் உங்களுடைய தூக்கத்தை இலைப்பாறுதலாக ஆக்கினார். உங்களுடைய தூக்கத்தை இலைப்பாறுதலாக ஆக்கினோம். அன்றியும் இரவை உங்களுக்கு ஆடையாக ஆக்கினோம். மேலும் பகலை உங்களுக்கு வாழ்க்கையை ஆக்கினோம். இரவு பெரிய அத்தியாவசியம் தெரியுங்களா? பகல் இந்த உடலோட நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம், உடலை தூக்கிட்டு அலைகிறோம். சொல்கிறோமா இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப வெயிட்டாக இருந்தால் இல்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க, இந்த உடலை தூக்கிட்டு போகவே முடியலப்பா, நடக்கவே முடியல, உடம்பு சரியில்லை, உடம்பு ஒத்துழைக்க மாட்டுது சொல்லுவாங்களே இல்லையா? இந்த உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது, இந்த உடம்பு தூக்கிட்டு அலைய முடியல, உடம்பு சரியில்லை. ஆனால் பகல் இந்த உடலோட தான் வாழணும், வேறு வழி இல்லை இல்லையா? ஆனால் இரவில் இந்த உடல் தேவையில்லை. தூங்க போயிடுமா இல்லையா? வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் உடலும் அங்கே தான் இருக்கும். ஆனால் கனவுல ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எவ்வளோ லேசாக, எவ்வளோ அழகாக, பார்க்காத ஊர், கேட்காத இடம்லாம் போயிட்டு வருமா இல்லையா? அப்போ இந்த உடல் தேவையில்லை. அந்த அத்தாட்சியை பார்க்கணும். கனவுல எல்லா உடலும் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், அவங்க ரூமுக்குள்ளே அவங்க இடத்துல தான் இருக்கும். ஆனால் காலைன்னு சொல்லுவோம், நான் கனவுல நான் இங்கே போயிட்டு வந்தேன், அங்கே போயிட்டு வந்தேன், இதை பார்த்து அதை பார்த்து சொல்கிறோமா இல்லையா? அப்போ மறைவான வாழ்க்கைக்கு, பாக்கியமான வாழ்க்கைக்கு, நிம்மதியான வாழ்க்கைக்கு இந்த உடல் தேவையில்லை. அதை அத்தாட்சியை பார்க்கணும். மறுமைக்கு, அதாவது இறந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கைன்னா இந்த உடல் தேவை கிடையாது. இந்த உடல் இந்த மண்ணோட போயிடும். ஆனால் பகலில் இந்த உடல் தூக்கி அலையணும். உடல் ஒத்துழைக்க மாட்டுது, உடம்பு சரியில்லை, உடம்பு தூக்கிட்டு போக முடியல, உடம்பு வெயிட்டாக இருக்குது, கனமாக இருக்குது சொல்கிறோமா இல்லையா? அப்போ இது இவன் சில அத்தாட்சியை பாருங்கிறான். இரவு உங்களை எவ்வளோ லேசாக்கி வச்சுருக்கேன், எந்த தேவையும் கிடையாது, இந்த உடலே தேவை கிடையாது, அவ்வளோ அமைதியாக இருக்கும், அவ்வளோ நிம்மதியாக இருக்கும், அவ்வளோ சமாதானமாக இருக்கும் இல்லையா? அப்போ மேலும் உங்களுக்கு தூக்கத்தை இலைப்பாறுதலாகும். இலைப்பாருங்கன்னு சொல்கிறான். அந்த காலத்தில் சொல்லுவாங்களே, கொஞ்சம் இலைப்பாரிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இலைப்பாருப்பா, உட்காந்து கொஞ்சம் இலைப்பாரு, பசியாரு சொல்லுவாங்களே இல்லையா? இலைப்பாருன்னு அர்த்தம் ஓய்வெடு, பசியாருன்னு அர்த்தம் கொஞ்சம் ஆரோக்கியம் பெறு. இன்றைக்கி நம்ம இலைப்பாருன்னா என்னன்னு தெரியல, ரெஸ்ட் எடுக்கிறேன்னு தெரியல. ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் என்ன செய்வோம், ரெஸ்ட் ரூம்னு வச்சுருக்காங்கல்ல, ஐடி கம்பெனிலாம் ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்க. என்னென்னா அதுலேயே உட்காந்து பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம் போனால் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. அதுக்கு பேர் வச்சுக்காங்க ரெஸ்ட் ரூம், பாத்ரூமு. ரெஸ்ட் ரூம், ரெஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஓய்வு எடுக்கணும். அது எங்கே எடுக்கணும் ஓய்வு? நல்ல அமைதியான இடத்துல, நல்ல விசாலமான இடத்துல எடுக்கணுமா இல்லையா? பாத்ரூமில் போய் ரெஸ்ட் அளவுக்கு ஆகி போச்சு நீ காலம். அந்த அளவுக்கு அறிவும் பொருளும் மாறி போச்சு. அப்போ ஓய்வு எடுங்கிற இறைவன். ஓய்வு எடுக்காமல் எதுவும் கிடையாது. ஓய்வு உறக்கம் மனிதனுக்கு ரொம்ப அவசியம். அதில் தான் உங்களுக்கு ஆரோக்கியமே இருக்குங்கிற. என்ன தான் நான் பகலேருந்து ராத்திரி வரைக்கும் நல்லா சாப்பிட்றேன், நல்ல மருந்து எடுத்துக்கிறேன், நல்ல வைத்தியம் எடுத்துக்கிறேன், நல்ல ஹெல்த்தான ஃபுட்டு, என்ன நல்ல ஒரு டானிக்கு மருந்தெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் இரவில் தூக்கம் இல்லைன்னு சொன்னால் எதுவுமே பயன் தராது, எதுவும் பிரயோஜனம் கிடையாது. தூக்கம் தான் அந்த ஆரோக்கியத்தையே கொண்டு வரும். பகலை சாப்பிட்றது எல்லாமே அது உழைப்புக்காக, களைப்புக்காக சாப்பிட்றது தான். உடல் ஆரோக்கியம் எங்கே இருக்குது அப்படின்னா, மன ஆரோக்கியம் எங்கே இருக்குன்னா இரவில் தான் இருக்குது, தூக்கத்தில் தான் இருக்குது. இதுதான் தூக்கத்துடைய ரகசியம், இரவுடைய ரகசியமாக அதுதான். 6:60 6:60 அவன்தான் இரவில் உங்களை இறக்க செய்கின்றான். அவன்தான் இரவில் உங்களை இறக்க செய்கின்றான். இன்னும் நீங்கள் பகலில் செய்தவற்றெல்லாம் அறிகின்றான். மீண்டும் குறிப்பிட்ட தவணை முடிப்பதற்காக பகலில் உங்களை எழுப்புகிறான். உங்களுடைய மீழ்ச்சி அவனிடமே இருக்கிறது. அப்பால் நீங்கள் செய்து கொண்டதை அவன் உங்களுக்கு அறிவிப்பான். ஒவ்வொரு நாளும் இரவாச்சுன்னா சரணடைஞ்சிடும், இறைவனை சரணடைஞ்சிடும். எப்படி கைதிகள்லாம் அப்படி ஜாமீனுக்கு போட போவாங்கல்ல, கையெழுத்து போட போவாங்க, ஜாமீனுக்கு போட்டு கையெழுத்து போட போவாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு, மறுபடியும் காலை 6 மணிக்கு 2 கையெழுத்து போடுறது, ஒரு வாட்டி கையெழுத்து போடும். அந்த மாதிரி நம்ம செய்யணும், இரவானா 2 கையெழுத்து போட போயிடணும். சூரியன் அஸ்தமாயிருச்சா உடனே 2 போயிடும், திரும்பிடும். பகலில் நிறைய உழைக்கிறோம், களைச்சி போயிடுறோம், மனைவி மக்கள் குடும்பம் வேலை வெட்டி நிறையா இருக்கா இல்லையா,
இறைவனை தியானிக்கிறதே இல்லை. அப்போ இரவாச்சுன்னா இறைவன் பக்கம் திரும்பிடணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக. ஒவ்வொரு இரவும் நமக்கு ஒரு இறப்புக்கு சமம். அப்படிதானே சொல்கிறாங்களே, ரொம்ப ஆழ்ந்து தூங்க போயிட்டான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மூக்கில் கை வச்சு பார்ப்பாங்க, ஒரு அசைவே காணாமல் அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இறைவன் செய்கிறான், ஆழ்ந்து தூக்கத்தை கொடுக்குறான். அந்த இரவில் உடல் இங்கே தான் இருக்கும், ஆனால் மனமும் உயிரும் இறைவன்கிட்ட இருக்குது. அவன்தான் இரவில் உங்களை இறக்க செய்கின்றான். இன்னும் பகலில் நீங்கள் பகலில் செய்தவற்றெல்லாம் அவன் அறிகின்றான். பாவனிப்புகள்ங்கிற அப்படின்னு அர்த்தம். பகல் நிறைய வரம்பி இருக்கீங்க, அநியாயம் பண்ணியிருக்கீங்க, பார்வை தவறி இருக்குது, எண்ணம் தவறி இருக்குது, இடமோசம் செஞ்சுருக்கீங்க, மனிதர்களில் நிறைய பேர் அநியாயம் பண்ணியிருக்கீங்க. அப்போ பகலை செய்கிறதுலாம் பாவமன்னிப்பு கேளுங்கிறான். பகல் நீங்கள் செய்தவற்றெல்லாம் அறிகிறான்னு அர்த்தம். இந்த பாவத்துக்காக மன்னிப்பு கேளுங்க. இரவில் தான் பாவ மன்னிப்பு கேட்கணும், இவனை அருளை பெறணும், பாக்கியத்தை பெறணும், திருப்பி புதுசாக படைக்கப்படும். மீண்டும் உங்களை குறிப்பிட்ட தவணை முடிப்பதற்கு பகலில் எழுப்புகிறான், திருப்பி காலம் முடிகிற வரைக்கும். உங்களுடைய மீழ்ச்சி அவனிடமே இருக்கிறது. அப்போ நீங்கள் செய்து கொண்டே உங்களுக்கு அறிவிப்பான். அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை பகல் தான். இரவு ஓய்வெடுப்பதற்கும் உறங்குவதற்கும். பகல் ஒரு சோதனையாக இருக்குது. இங்கே நிறைய வரம்பு நமக்கே தெரியும். பகலாச்சுன்னா ஒழுக்கம் தவறுது, எண்ணம் தவறுது, செயல் தவறுது, பாவத்தை சம்பாதிச்சுட்ருக்கோம். இரவும் புண்ணியத்தை சம்பாதிக்கணும்னு வச்சுக்கணும். இரவு சொல்கிறேன், நீங்கள் என் பக்கம் திரும்பிடுங்க, நீங்கள் பாவம் செய்து விட்டால் நான் மன்னிச்சு உங்களை திருப்பி புதுசாக படைச்சி கொடுக்குறேங்கிறேன். அப்போ நோய் காரணம் என்ன? உறக்கம் இல்லாதான். ஓய்வும் உறக்கம் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக நோய் தான். நோய்க்கு தீர்வு என்ன? மனநோய்க்கும் உடல் நோய்க்கும் தீர்வு பார்த்தீங்கன்னா அந்த இரவு தூக்கம் தான். மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குதா இல்லையா, ஆறுதல் கிடைக்குதா இல்லையா, ஆரோக்கியமும் கிடைக்கின்றது புரிஞ்சிக்க மாட்டேங்குது. பகலில் எப்படி நிறைய சாப்பிட்றோம், என்னென்னமோ நமக்கு வேணுங்கிற எல்லா பானமும் குடிக்கிறோம், ஆனாலும் இரவானால் உடம்பு சோர்ந்து போயிடுது. ஆனால் இரவில் நம்ம எதுவுமே சாப்பிட்றதில்ல. காலை எந்திரிக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெம்பாக ஒரு புத்துணர்ச்சி எந்திரிக்கிறோமா இல்லையா? அப்படியே நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா இரவு ஒன்றுமே சாப்பிட்லையே, தாகம் எடுக்கல, தண்ணி குடிக்கல, எந்த டானிக்கும் சாப்பிடல, மருந்தும் சாப்பிடல, எந்த ஒரு உணவும் சாப்பிடல. ஆனால் பகல் எந்திரிக்கும் போது இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்னு என்னைக்கா செஞ்சு பார்த்துருக்கோமா? நம்ம தூக்கத்தில் தான் அவ்வளோ ஆரோக்கியம் இருக்குது, எல்லா பாக்கியமும் இருக்குது. 39:42 அல்லாஹ் உயிர்களை அவை மரணிக்கும் போதும் மரணிக்காதவற்றை அவற்றை நித்திரையிலும் கைப்பற்றி, நிதானம் படிக்கணும். அல்லாஹ் உயிர்களை அவை மரணிக்கும் போதும் மரணிக்காதவற்றை அவற்றை நித்திரையிலும் கைப்பற்றி பின்பு எதன் மீது மரணத்தை வீழ்த்து விட்டானோ அதனை நிறுத்திக் கொள்கின்றான். மற்றவை குறிப்பிட்ட தவணை முடிக்கும் வரை அனுப்புகின்றான். சிந்தித்து பார்க்கும் மக்கள் நிச்சயமாக இதில் சான்றுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு இரவும் உள்ளட்சத்தோட பயபக்தியோட பாவமடிப்பு கேட்டதில் அந்த இரவு தூக்கத்தில் போகணும். ஏன்னா அந்த இரவு இறுதியாச்சனை செய்ய முடியும். என்ன சொல்கிறேன்? அல்லாஹ் உயிர்களை அவன் மரணிக்கும் போது மரணிக்காதவற்றை நித்திரையிலும் கைப்பற்றுறேங்கிறான். உயிரை கைப்பற்றிட்டான். பின்பு எதன் மீது மரணத்தை வீழ்த்து விட்டானோ, அந்த நேரத்தை வீழ்ச்சிட்டானோ அதை நிறுத்திக்கிறேங்கிறான். குடும்பத்தில் உறவுக்குள்ள என்ன கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள்லாம் நைட்டு படுக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாயிட்டு இரவன்ட்ட பாவமனை கேட்டு ஒருத்தருக்காக இரவன்ட்ட பாவமனை கேட்டு சமாதானத்தோடு படுக்கும். காலையில் யார் எந்திரிப்பான்னு தெரியாது, யார் எந்திரிக்க மாட்டாங்கன்னு தெரியாது, அப்படிதானே? ஆனால் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே படுக்கிறோமா இல்லையா? சங்கடத்திலே படுக்கிறோமா இல்லையா? பிரச்சனையிலே படுக்கிறோமா இல்லையா? பகல் அமைதியாக இருக்கணும், இரவு நிம்மதியாக இருக்கணும். அது எத்தனை பேர்கிட்ட இருக்கும்? நம்மள்ட்ட இருக்கா? பகல் அமைதி இருக்கிறது இல்லை, இரவில் நிம்மதி இருக்கிறது இல்லை. நிம்மதியும் அமைதி தான் வாழ்க்கை. அதை தேடி தான் அலைஞ்சிட்ருக்கோம். ஆனால் அது எது இருக்குன்னு தெரிய மாட்டேது, அருள் இருக்குன்னு தெரிய மாட்டேது, பொருளை தேடி அலைஞ்சிட்ருக்கோம். இதை சம்பாதிச்சா நான் அமைதி அடைஞ்சிடுவேன், இது கிடச்சிச்சுன்னா நிம்மதி அடைஞ்சுன்னு நினைக்கிறோம். அமைதி நிம்மதியும் எதில் இருக்குது? பகல் அமைதி வேணும், வாழ்க்கையில் அமைதி, மனசுக்கு அமைதி வேணும், ஆறுதல் வேணும். இரவாச்சுன்னா நிம்மதி வேணும். எப்படி நிம்மதி? ஒரு காரியம் பண்ணி அப்பா இப்போ தான் நிம்மதியாக சொல்லுமா இல்லையா? அப்போ மனசு நிறைய படித்தா நிம்மதின்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு இரவும் நிம்மதியாக இருக்கணும். படுக்கும்போது நிம்மதியிலே படுக்கணும், எதை பற்றியும் கவலை இல்லாமல், பயம் இல்லாமல், சங்கடம் இல்லாமல், இரவன்ட்ட பொறுப்பை பிடிச்சிட்டு அவங்ககிட்ட பாதுகாப்பு தேடிட்டு, அப்படிதானே? ஏன்னா இரவு அவனுக்குரியது, நமக்கானது கிடையாது. இரவில் வரம்பீறக்கூடாது. எப்படி வரம்பீறணும்? இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு மேலே தான் பாஸ்போர்ட்டு, இந்த வண்டி கடை எங்கெல்லாம் நம்ம ஜாலியாக சுற்றி பார்க்க நைட்டு 11 மணி 12 மணி 3 மணிக்கு சாப்பிட்ற கலாச்சாரம் ஆகி போச்சு. அதையும் பெருமையாக போட்டு சொல்லிக்கும். உணவுங்கிறது பகலோட முடிஞ்சு போச்சு. சூரியன் உதயத்துக்கு முன்னாடி, சூரியன் அஸ்தத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு. இனி உணவுலாம் கிடையாது. இனி உறக்கம் தான், ஓய்வு உறக்கம் தான். அதில் தான் ஆரோக்கியமே இருக்குது.
8ல் 11. அத்தியாயம் 8ல் 11. நீங்கள் அமைதி அடைவதற்காக அவன் சிறிது நித்திரை உங்கள் மீது பொதிந்து கொள்ளுமாறு செய்கிறாங்க. இந்த பொதிந்து கொள்ளுமாறு புரியுதா? அது நம்மளை வந்து அடையணும். தூக்கம் நம்மளை வந்து அடையணும். நம்ம தூக்கம் தேடி போக முடியாது. பொருளை தேடி போகலாம், அறிவை தேடி போகலாம், மனிதரை தேடி போகலாம். ஆனால் அருளை தேடி போக முடியாது. அருள் நம்மளை வந்து அடையணும். அப்படிதான் இறைவன் படைச்சிருக்கான். பகல் நம்மளை அடையும், இரவு நம்மளை அடையும், காற்று நம்மளை அடையும், இல்லையா? உணவு எல்லாமே அடைய மாதிரி தான் வச்சுருக்காங்க. நம்ம தான் தேடி போகிறோம், அறிவை கொண்டு தேடி போகிறோம். அப்போ சொல்கிறேன், நீங்கள் அமைதி அடைவதற்காக அவன் சிறிது நித்திரை உங்களை பொய்ந்து கொள்ளுமாறு, உங்களை வந்து அடையுமாறு செய்தான். தூக்கம் வருதா இல்லையா? அப்படியே கொட்டாய் வருது, கண்ணு இருக்கும். ஆனால் என்ன செய்வோம்? கொஞ்சம் மூஞ்சி கழிட்டு வேலையை பார்ப்போம். இந்த கண்ணில் விளக்கணை ஊற்றுற மாதிரி ட்ராப் ஊற்றிட்டு வேலையை பார்ப்போம். ஏன்னா பொருள் சம்பாதிக்கணும். இல்லைன்னா கேளிக்கை, வேடிக்கை, செல்ஃபோனு, டிவி, அது அப்படியே இருக்கும். அப்படியே ஏன்னா அங்கேருந்து நினச்சிடும், எந்த அளவுக்கு நம்ம கண் இருக்க வேலை செய்கிறோமோ, கண் இருக்கிற முழிச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு கல்லீரல் பாதிக்கும். கல்லீரல் பாதிச்சா முடிஞ்சு போச்சு. இருக்கையில் அதான் பெரிய உறுப்பு. ஒரு உறுப்பாக பாதிக்கும், கடைசியாக கல்லீரல் பாதிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. உள்ளுறுப்புகள்லாம் எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்குன்னா இரவில் தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். பகலில் வெளி உறுப்புலாம் வேலை செய்யுது, இரவில் உள்ளுறுப்புலாம் வேலை செய்யுது. நம்ம பார்க்குறோம்ல, ஏன் காலைல களி வெளியேறுது? நம்ம பகலில் சாப்பிட்ட உணவெல்லாம் செரித்து அதுக்கு தேவையான எனர்ஜிலாம் எடுத்துக்கிட்டு கழிவுலாம் வெளியே தள்ளுதா இல்லையா? அப்போ எப்போ வேலை செய்யுது? இரவில் தானே வேலை செய்யுது. அப்போ அந்த உடலுக்கு ஓய்வு கொடுக்கணுமா இல்லையா? உறுப்புகள் ஓய்வு கொடுக்கணுமா இல்லையா? ஓய்வு கொடுக்கல என்ன ஆகும்? அது வேலை செய்ய நிறுத்திக்கும். அது நிறுத்தினா என்ன ஆகும்? அப்புறம் நமக்கு எல்லா நோயும் வரும். இப்போ நீங்கள் அமைதி அடைவதற்காக, உங்கள் மனம் அமைதி அடைவதற்காக அவன் சிறிது நித்திரை உங்களை பொய்ந்து கொள்ளுமாறு செய்தான். இன்னும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும், இப்போ பார்த்தோம் இல்லையா? இரவில் தான் தூய்மை அடையுது, உடலும் தூய்மை அடையுது, உள்ளமும் தூய்மை அடையுது, மனம் தூய்மை அடையுது. உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் சைத்தானின் தீய எண்ணங்களை உங்களை விட்டு நீக்குவதற்காகவும். பகல்லாம் சைத்தானோட தான் இருந்துட்டு இருக்கான். அறிவை கொண்டும், பொருளை கொண்டும், பார்வையை கொண்டும், எண்ணங்களை கொண்டும் இருக்கானா இல்லையா? வேகத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கான். போட்டி, போராமை, இல்லையா? இன்னும் வந்து பொருளீட்டுறதுக்கான வரம் மீறது, இணை வைக்கிறது, இடமோசம் செய்கிறது, ஒழுக்கக்கேடு எல்லாமே சைத்தான் நம்ம கூட வந்துகிட்டே இருக்கான். ஆனால் இரவு சொல்கிறான், இரவாச்சுன்னா நீங்கள் என் பக்கம் திரும்பி இருக்க, சைத்தான் உங்களை விட்டு வெளியே போயிடுவான். எப்படி போகிறான்? சைத்தானின் தீய எண்ணங்களை உங்களை விட்டு நீக்குவதற்காகவும், உங்கள் இதயங்களை பலப்படுத்தி உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவதற்காகவும் அவன்தான் உங்கள் மீது வானிலிருந்து மழை பொழி செய்தான். இந்த வசனம் படிக்கும்போது தூக்கத்தை பற்றி சொல்கிறான். ஆனால் கீழே பாருங்கள், அவன்தான் உங்கள் மீது வானிலிருந்து மழை பொழி செய்கிறான். இதை நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? வேதம் சிந்தனைக்குரியது, மனிதன் சிந்தனைக்குரியவன். அந்த வசனத்தில் அந்த கீழே அந்த லைன்லேயும் வருது. இப்போ பகலில் தேய்மான உடல் உறுப்புகள்லாம் புதுப்பிக்கப்படுது, புதுசாக படைக்கப்படுது. எப்படியே வறண்ட பூமி இருக்குது, காஞ்சி போச்சு, மண் காஞ்சி போச்சு, வறண்டு போச்சு, அதில் புல் புண்ணு முளைக்காதுல்ல. அப்புறம் வானத்தில் மழை பெஞ்சுன்னா என்ன செய்யும்? திருப்பி பசுமையாயிரும், அந்த மண் ஈரமாயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புல்பெடிலாம் வரும், செடிலாம் வரும், மரங்கள்லாம் வருமா இல்லையா? பசுமையாயிருமா இல்லையா? அப்போ அந்த மண் புதுப்பிக்கப்படுது. அந்த மாதிரி தான் இரவு சொல்கிறேன், உங்கள் இரவில் உங்கள் தூக்கமும் உங்களுடைய ஓய்வும் உறக்கமும் என்ன ஆகுது? திருப்பி அவங்களை புதுசாக படைக்கிறேங்கிறேன். பாருங்க, மறுபடியும் பாருங்க. நீங்கள் அமைதி அடைவதற்காக அவன் சிறிது நித்திரை உங்கள் மீது பொய்ந்து கொள்ளுமாறு செய்தான். இன்னும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக, உங்கள் உடலையும் சரி மனசையும் சரி தூய்மைப்படுத்துவதற்காகவும் சைத்தானின் தீய எண்ணங்களை உங்களை விட்டு நீக்குவதற்காகவும் உங்கள் இருதயங்களை பலப்படுத்தி உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவதற்காகவும் அவன்தான் உங்கள் மீது வானிலிருந்து மழை பொழி செய்தான். பாக்கி வேணுமா இல்லையா? மழை பெய்யுதுன்னு கேட்குறோம். மழை பெஞ்சாதான் உணவு இருந்தால் தான் ஆரோக்கியம். மழை இல்லைன்னா உணவு என்ன செய்யும்? உணவு கிடையாது. அந்த மாதிரி தான் எதுவும் சொல்கிறேன், உங்களுக்கு தூக்கம் இல்லைன்னா, ஓய்வு இல்லைன்னா, உறக்கம் இல்லைன்னு சொன்னால் இந்த உடல் ஆரோக்கியம் பெறாது. என்னதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும், என்னதான் உணவு சாப்பிட்டாலும், என்னதான் சத்தான மாத்திரைகள் சாப்பிட்டாலும் சரி, இந்த ஓய்வும் உறக்கம் இல்லைன்னு சொன்னால் ஆரோக்கியம் கிடையாது. ஆரோக்கியத்துக்கான முதல் தீர்வுன்னு சொன்னால் ஓய்வு உறக்கம் தான். சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, தூங்கி வச்சோன்னா சாப்பிட்ட அந்த உணர்வு கிடைக்குதா இல்லையா? சில பசியில் அப்படியே தூங்கிடுவாங்க. பசி மயக்கத்துலையோ, அது உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா, உடம்பு சரியில்லைன்னா சொல்லி தூங்கிடுவாங்க. தூங்கி வச்சக்க ஒரு தெம்பாயிரும், புதுசாக படைக்கப்பட்ட மாதிரி நல்ல ஒரு தெளிவு கிடைக்குதா இல்லையா? நம்ம பார்த்துருக்கோம், பஸ்ஸில் போகும்போது ஒரு 10 நிமிஷம் அப்படி தூங்கி விழுந்த மாதிரியே இருக்கும், டக்குன்னு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடும். ஒரு காரில் போகும்போது சரி, இல்லை எங்கேயாவது உட்காந்துருக்கிறது சரி, தூக்கம் நம்மளை வந்து அடையுது. யாருக்கு அந்த ஆரோக்கியம் வேணுமோ, யார் களைச்சி போயிட்டாங்களோ அவங்களுக்கு இறைவன் தன் கருணையை கொண்டும் இரக்கத்தை கொண்டும் அந்த தூக்கத்தை கொண்டு வரான். நான் தூங்க மாட்டேன் அடம் பிடிக்கிறோம். நம்ம அடம் பிடிக்கிறோமா இல்லையா? நான் தூங்க மாட்டேன். எத்தனை நாள் தூங்காம இருக்க முடியும்?
1 நாள் 2 நாள் இல்லை 3 நாள் அதுக்குள்ளே என்ன ஆகும்? குத்தி தடுமாறிடும், நரம்பு தளர்ச்சி ஆயிரும், உறுப்புகள்லாம் பாதிக்கும், நோய்க்கு மேலே நோய் உண்டாயிரும். இப்போ பெட் ரெஸ்ட்டு தான். சரி, ஆஸ்பத்திரியில் வீட்டில் வீடு இருக்கும், பெட்டு இருக்கும், ரூம் இருக்கும், எல்லோரும் இருப்பாங்க, ஆனால் தூங்க மாட்டோம். ஆனால் ஹாஸ்பிட்டலில் யாருமே இருக்க மாட்டாங்க, பணத்தை கட்டிக்கிட்டு பெட் ரெஸ்ட்டு போயிருப்போம். என்ன அதுலேயே ஃபேஷனாக சொல்லுவாங்க, பெட் ரெஸ்ட் 10 நாள் பெட் ரெஸ்ட் இருந்தேன். அதான் இரவுடைய பாக்கியத்தை தவற விட்டோன்னு சொன்னால் எந்த மருந்துனாலும் சரி, எந்த உணவுனாலும் சரி, யாருனாலும் சரி, அது திருப்பி கொண்டு வர முடியாது. அந்த பாக்கியம் எதில் இருக்குதுன்னா இரவு தான். இரவே நிரந்தரமாக்கிட்டால் உங்கள் பகலை கொண்டு யாருன்னு கேட்குறானா இல்லையா? கொண்டாந்து பாருங்கிறான். நம்ம என்ன செய்கிறோம்? டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஜன்னல்லாம் மூடிட்டு, நல்லா ஸ்க்ரீன்லாம் போட்டு, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டாயிடுச்சு நினச்சிட்டு நம்ம அறிவு சொல்ல இருட்டாயிருச்சு பகல்லையே. சரி, ஏசி போட்டாச்சு, ஸ்க்ரீன்லாம் போட்டாச்சு, கதவெல்லாம் மூடியாச்சு, ஜன்னலாம் மூடியாச்சு, லைட் ஆஃப் பண்ணியாச்சு, இருட்டாரு. ஆனால் அந்த உடலுக்கு தெரியும் எது இருட்டுன்னு தெரியும். ஆனால் பகல் என்ன செய்கிறோம்? இரவில் என்ன செய்கிறோம்? லைட்டெல்லாம் ஃபுல்லாக பெரிய பெரிய லைட்டை போட்டு வச்சுக்கிட்டு பகலாச்சு நினச்சி முடிச்சு வேலை செய்கிறோம். ஆனால் அது இரவு தெரியும், இது இரவுப்பா, நீ பகல் நினச்சிட்டு இருக்கிற, என்னால் முடியாதுன்னு சொல்லும் அந்த உடல். சொல்லுமா இல்லையா? அசந்து அசந்து போகும், தூக்கமாக வரும், கொட்டாயாக வரும். இந்த உடலுக்கு தெரியுது, நீ பகல் நினச்சி வேலை செஞ்சுட்டு இருக்கியா, இது இரவு பாங்கும். நீ இரவு நினச்சி படுத்துட்டு இருக்கியா, தூக்கம் வராது, இது பகல்ப்பா அப்படிங்கும். அதுதான் இல்லையா? என்னதான் பகலில் தூங்கினாலும் இரவுடைய தூக்கத்துடைய பாக்கியம் கிடைக்காது. ஓய்வு வேணால் கிடைக்கும், உறக்கம் கிடைக்காது. சில பேர் நைட் டியூட்டி வந்து பகலில் தூங்குறேன், எத்தனை நாள் தூங்க முடியும்? எவ்வளோ நேரம் தூங்க முடியும்? நைட்டு படுத்தா 12 மணி நேரம் தூக்கம் வந்துடும், 8 மணி நேரம் தூக்கம் வந்துடும். ஆனால் பகலில் தூங்கினீங்கன்னா ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் தான் தூக்கம். ஆனால் அதுக்கு ஈக்குவல் ஆகாது. இரவுடைய தூக்கத்துக்கு இணையாக இருக்காது. அதே மாதிரி இரவுடைய தூக்கத்தில் இருக்க பாக்கியம் வந்து எந்த உணவுக்கும் சரி, எந்த மருத்துவத்துக்கும் இணை கிடையாது. அது இரவு அவ்வளோ பாக்கியமானது. அத்தியாயம் 25ல் 62. இன்னும் சிந்திக்க விரும்புவோருக்கு அல்லது நன்றி செலுத்த விரும்புவோருக்கு அவன்தான் இரவையும் பகலையும் அடுத்தடுத்து வருமாறு ஆக்கினான். சிந்திக்க விரும்புவோருக்குங்கிறான். நீங்கள் சிந்திக்கிறதுக்கு இரவு, தியானிக்கிறதுக்கு இரவு, பாவமனை கேட்கறதுக்கு இரவு, ஆரோக்கியம் பெறுறதுக்கும் அமைதி பெறுறதுக்கும் இரவு தான் உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். இரவில் யாரும் போட்டி போட முடியாது, போராமப்பட முடியாது. இரவு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியானது. பகலை தான் போட்டி போராமல் இல்லையா, எல்லாமே இருக்குது. மன பாதிக்கப்படுது, குணம் கெட்டு போகுது. ஆனால் இரவு அப்படி கிடையாது, தனித்தனியாகிடும். ஒவ்வொருத்தரும் தனியாக போயிடும். அவரவருக்கான ஞானத்தை பெறணும், அவருக்கான பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும், அவரவருக்கான ஆரோக்கியத்தை பெறணும். அப்படித்தானே? நீங்கள் சிந்திக்க விரும்புவோருக்கும் அல்லது நன்றி செலுத்த விரும்புவோருக்கும் அவன்தான் இரவையும் பகலையும் அடுத்தடுத்து வருமாறு ஆக்கினான். அதில் இரவின் பாக்கியம், அதில் தான் உடல் ஆரோக்கியம் இருக்குது, மனம் ஆரோக்கியம் இருக்குது, அதில் தான் ஞானம் பெற முடியும், அத்தாட்சிகள் பெற முடியும், இறைவனை அறிய முடியும், இறைவனை உணர முடியும். அந்த இரவு தவற விட்டோம்னு சொன்னால் சைத்தாலாக காமிச்சிடும், அவ்வளோதான். அதை இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்னன்னு சொன்னால், ஆரோக்கியங்கிறது உணர்வில் நல்ல உணவு, நல்ல உணர்வு, நல்ல உறக்கம், இந்த 3ல் எது தவறுனாலும் சரி நோய் தான். நல்ல உணவு, நல்ல உணர்வு, நல்ல உறக்கம். இங்கே நல்ல உணர்வு யார்ட்டையும் இல்லை, நல்ல உணவும் இல்லை, விஷமாகி போச்சு, உணவில் விஷமாகி போச்சு. நல்ல உணர்வுக்கான இல்லை, குணம் கெட்டு போச்சு. நல்ல உறக்கம் வேணால் இருக்குல்ல. ஏன்னா இரவு ஒன்று நைட் டியூட்டி பார்க்குறோம், நைட்டு 11 மணி 12 மணிக்கு போய் படுக்கிறோம். அப்போ ஓய்வும் உறக்கம் இல்லைன்னு சொன்னால் எந்த ஆரோக்கியமும் கிடைக்காது. நோய்க்கு தீர்வு மன உளைச்சலுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் தேவையான விஷயம் என்னன்னு சொன்னால் இரவு தான். ஆனால் இரவு தவற விட்டக்கூடாது. இரவு பாக்கியமானது, புண்ணியமானதும் கூட. அந்த இரவில் தான் நம்ம பாவ மன்னிப்பு அதிகமாக பெறணும். திருப்பி 25:47. அவன்தான் உங்களுக்கு இரவை ஆடையாகவும் நித்திரை இழப்பாததாகவும் ஆக்கினான், இன்னும் அவனே பகலை உங்களுக்கு தேவையாக்கின்றான். நீங்கள் அதில் சுகம் பெறுவதற்காக இரவையும் பார்ப்பதற்கு பகலை உண்டாக்கினான். இதில் செவியர் மக்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றன. இப்போ செவியத்துக்கணும் உள்ளுக்குள்ள உணர்வா. இந்த உலகம் எல்லாம் சேர்த்து அழகாக காமிச்சிட்டான். இரவு பகலும், பகல் இரவு மாற்றி காமிச்சிட்டான். நம்ம திருப்பி என்ன செய்யணும்? இரவு இரவாக பயன்படுத்தணும், பகல் பகலாக பயன்படுத்தணும். சூரிய உதயமாச்சுன்னா இரண்ட பாதுகாப்பு தேடணும், பாவமன்னிப்பு தேடணும், அமைதியை கேட்கணும். சூரியன் அசியமாயிருச்சா, சூரியன் வந்து இறங்கிருச்சு, இருட்டாயிருச்சு, என்ன கேட்கணும்? நிம்மதியை கேட்கணும். இரவில் நிம்மதி அவசியம், பகலில் பாதுகாப்பும் அமைதியும் அவசியம். நிம்மதி அமைதி தான் வாழ்க்கை. இரவு தான் வாழ வைக்கும், இரவில் தான் எல்லா பாக்கியம் கிடைக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, எங்கள் இறைவனே நீ எங்களுக்காக படைத்த இந்த பாக்கியங்களை எங்களை வாழ வைப்பாயாக. இரவில் எங்களுடைய பாவங்களை மன்னித்து, எங்களுடைய குற்றங்களை மன்னித்து, எங்கள் இதயத்தை தூய்மைப்படுத்தி, எங்கள் மனதை தூய்மைப்படுத்தி, உடல் ஆரோக்கியப்படுத்தி, மீண்டும் எங்களுக்கு உன்னுடைய காலத்தை முடிப்பதற்காக
பாக்கியங்கள் எழுப்புவாயாக. விரட்டப்பட்ட சைத்தானின் தூண்டுதலும் அவன் நெருங்காமல் இருக்கும் உன்னை கொண்டே பாதுகாத்திருக்கும். அவன் தான் இரவு உங்களுக்கு பூத்துகிறான், பகலை இரவில் பூத்துக்கிறான், இரவில் பகலை பூத்துக்கிறான் சொல்கிறான் இல்லையா? அப்போ இரவு பகல் மாறி மாறி வர செய்கிறான். இரவு விட்டுட்டோம்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, பகலை விட்டுட்டாலும் முடிஞ்சு போச்சு. இரவு பகல் நமக்கு நல்லாவுடைய அத்தாட்சியாக இருக்குது, 2 அத்தாட்சிகள். அதனால் நம்ம இரண்டு கேட்போம். இரவு தவறு விட்டுற வேண்டாம், பகலில் தவறிட வேண்டாம். சரியா? பகலில் தவறிட வேண்டாம், இரவு தவறு விட்டுற வேண்டாம். அப்போ நோயாளியாக தான் இருக்க வேண்டி வரும். ஆரோக்கியம் எதுலையுமே கிடைக்காது. எவ்வளோ தான் பெரிய பெரிய மருத்துவம் பார்த்தாலும் சரி, என்ன சத்தான உணவு சாப்பிட்டாலும் சரி, இரவில் கிடைக்கிற பாக்கியம் வேறு எதுலேயும் கிடைக்காது. இரவு இணை எதுவும் கிடையாது. நிச்சயமாக அல்லாஹ் நம்மளையும் நம்ம குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அவனுடைய பாக்கியங்களை அடைய செய்வானாக. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு.